இதில் ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச் பற்றி பார்க்கலாம். இதில் பிளாக் வந்து குகேஷ் ஆடினார், ஒயிட் வந்து டிங் ஆடினார். இதில் டிங் ஒரு பிளண்டர் மூவ் பண்ணார், அந்த மூவ் தான் இது. ஸோ இந்த மூவுக்கு அப்புறம் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக குகேஷ் பக்கம் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ரூக் ட்ரேட் ஆஃப் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து குகேஷ் வந்து பிஷப் ட்ரேட் ஆஃப்காக இங்கே இதை மூவ் பண்ணுறாரு. சப்போஸ்லாம் அது ட்ரேட் ஆஃப் நடந்து தான் ஆகணும், வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிங் வந்து டிங் இங்கே மூவ் பண்ணுறாரு. குகேஷ் இங்கே மூவ் பண்ணோடனே டிங் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இது கன்னியூ ஆகிருந்தால் எப்படி என்ன நடந்திருக்கலாம், ஏன் ரிசைன் பண்ணாருன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிங் மூவ் தான் இது. ஸோ ஒயிட் வந்து இங்கே மூவ் பண்ணுது, பிளாக் இங்கே, ஒயிட் இங்கே, பிளாக் இங்கே, அப்புறம் ஒயிட் இங்கே, பிளாக் இங்கே, அப்புறம் ஒயிட் இங்கே. ஒயிட்டோட மோட்டிவ் என்னென்னா அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், பட் பிளாக்கோட மோட்டிவ் என்னென்னா அந்த பானை வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி மூவ்ஸ் நடக்குது. ஸோ இதில் பிளாக் இங்கே வருது, ஒயிட் இங்கே, பிளாக் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. ஸோ ஒயிட் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வருது. ஸோ பிளாக் இங்கே, ஸோ ஒயிட் இங்கேருந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிளாக் வந்து அந்த பானை எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கியூன் ப்ரொமோஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக கேமை வந்து பிளாக் வின் பண்ணிடும்.